ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 8 2025 சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த சட்டத்துக்கு எதிராக நிறைய பேர் பாத்தீங்கன்னா போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க நிறைய மாநிலங்கள்ல. இதுல நிறைய முஸ்லிம்ஸ் கூட இதுக்கு ஆதரவா தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஹிந்துஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த விஷயம் நடந்தது. நிறைய முஸ்லிம்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கும் நிறைய ஹாப்பியா இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இந்த சட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் சொத்துக்களை முறையற்ற சொத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா வக்ஃப் கிட்ட, அது எல்லாத்தையும் முறைப்படுத்துறதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷத்தை தான் கொடுக்குது. வக்ஃப் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல அவர்கள் அவங்க ஆண்ட காலங்கள்ல தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, கடவுளுக்கு சொத்துக்களை எழுதி தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே யாரு மெயின்டைன் பண்றாங்கன்னா வக்ஃப் தான் மெயின்டைன் பண்றாங்க. இந்தியாவில ஃபர்ஸ்ட் நிறைய சொத்துக்கள் உள்ள ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டா ரயில்வே தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்மில தான் நிறைய சொத்துக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா வக்ஃப் கிட்ட தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு இல்லையா, ஆர்மி அதுக்கப்புறம் ரயில்வே, இது ரெண்டுமே கவர்மெண்ட் தான் பண்றாங்க. அதனால அவங்க கிட்ட ஓகே, ஆல் ஓவர் இந்தியால எல்லாமே இருக்கு, நிறைய சொத்து இருக்குங்கிறது ஓகே அக்செப்டபிள். பட் வக்ஃப்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கீழே அவங்க ஈவன் கவர்மெண்ட் கீழே கூட கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தனியா எந்த லாவுமே கிடையாது. இப்ப எல்லாருமே இந்தியன் சிட்டிசனா இருந்தா எல்லாருமே லா கீழே தான் இல்லையா? நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எல்லாமே லாக்கு கீழே தான். ஆனா ஸ்கூல்ல இருக்கவங்க மட்டும் எந்த லாக்குமே என்ன சொல்றது கண்ட்ரோல்டா கிடையாது. அவங்களுக்குன்னு தனியா ஒரு சட்டம் அவங்களே ஏற்றிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் 2025 வரைக்கும் இருந்திருக்கு, மார்ச் வரைக்கும். சரிங்களா? இப்ப எதுக்காக இந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி ஆரம்பிச்சு, பட் இந்த சொத்துக்களுக்கு எல்லாம் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல, கிடையாது. அதே மாதிரி இதுல என்னன்னா, இப்ப திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல என்ன பண்ணிருக்காங்க, 1500 வருடங்களுக்கு முன்பு இருந்த சிவபெருமான் கோவில வக்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, இது எங்களுடைய ப்ராப்பர்ட்டிப்பா, அதனால அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் இந்த இந்த விஷயம் வெளியே முகாம்பரமா ஆரம்பிக்குது. ஏன்னா முகலாயர்கள் காலூன்றதுக்குள்ளேயே அதுக்கு முன்னாடியே 1500 வருடங்களுக்கு முன்னதாகவே கட்டப்பட்ட கோவில் தான் திருச்செந்துறையில் உள்ள சிவபெருமான் கோவில். அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க அதை வக்ஃப் நீங்க அதை டிக்ளேர் பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது கேட்டு அதுல ஒரு இஷ்யூ இப்ப வக்ஃப்ல அவங்க இப்ப வக்ஃப் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, போயிட்டு இது என்னுடைய சொத்து ஒரு பூர்வீகமா ரொம்ப ஒரு 4-5 ஜெனரேஷனா ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு வராங்கன்னா, அந்த இடத்த இது எங்களுடைய சொத்துன்னு அவங்க கிளைம் பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க. இப்படி அவங்க கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அதை இன்னொருத்தங்களுக்கு அந்த பர்டிகுலர் சொத்து உரிமையாளர்கள் விற்க முடியாது. அப்படி விற்கணும் அப்படின்னா அவங்க போயிட்டு வக்ஃப் கிட்ட என்ன பண்ணணும்னா, போயிட்டு என்ஓசி வாங்கிட்டு வரணும். என்ஓசி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ வித்துக்கப்பா தம்பி அப்படின்னு சொன்னாதான் அவங்க விற்கணும். அப்படி அந்த என்ஓசி வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அவங்க யோசிச்சு பாருங்க. அதனால இப்படி ஒரு வேலை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும். ஒருவேளை அந்த ஒரு சொத்தை விற்க போகணும், ஏதோ ஒரு டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா, ஒரு ஹிந்துக்கோ முஸ்லீம்க்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முஸ்லீம் கோட்ல இருக்கவங்க ஒரு சொத்தை டிக்ளேர் பண்றாங்க, இது எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்துவா இருக்க ஒருத்தவங்களுடைய சொத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க இப்ப டிஸ்பியூட்ஸ் வரதுனால யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருமே கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இதை சால்வ் பண்ணி கொடுங்க, ரிசால்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும். ஆனா இப்ப வக்ஃப் ஒரு ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அது கோர்ட்ல எல்லாம் போய் சொல்ல முடியாது. வக்ஃப்லயே இருக்கிற ட்ரிபுனல்ஸ் அப்படிங்கிறவங்களே அதுக்கு அந்த டிஸ்பியூட்ஸை சரி பண்ணணும், ரிசால்வ் பண்றதுக்காக அவங்களே இருப்பாங்க. அந்த ட்ரிபுனல்ஸ்ல யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா முஸ்லிம்ஸ் தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முஸ்லிம் தான் இருப்பாங்க இல்லையா? இதுதான் முன்னாடி இருக்க வரைக்கும் இருந்த சட்டம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது, ஹிந்துஸும் அந்த வக்ஃப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் பின்னாடி சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரிதான் ஒருத்தங்க டிக்ளேர் பண்ணி, இதே மாதிரி வக்ஃப் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் யாருடைய ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் இது எங்களுடைய கிளைம் பண்ணிக்க, அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்டா எந்த டாக்குமெண்ட்ஸ்லயே வேண்டாமா, எல்லாருமே நாட்டுல இந்தியால இருக்காங்கன்னா எல்லாருமே டாக்குமெண்ட் வச்சுக்கணும் தானே ஒரு சொத்துன்னா. ஆனா வக்ஃப் மட்டும் நாங்க இதை கிளைம் பண்றோம், இது எங்களுடைய சொத்து, சரியா, நீ எனக்கு கப்பம் கட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ட்ரில கப்பம் கட்டுவோம்ல, அது மாதிரி இந்த சொத்தை நீ நிர்ணயிக்கியா, அப்ப எனக்கு காசு கொடு,
இப்ப நம்ம ரொம்ப நாளா ஒரு வீட்டுல இருந்துகிட்டே இருக்கோம், திடீர்னு வக்போர்டு வந்துட்டு இது என்னுடைய வக்போர்டு சொத்துங்க, நீங்க எனக்கு 6000 ரூபாய் வாடகை கொடுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இப்ப அவங்க கிட்ட கேட்டா உங்களுடைய சொத்துங்கிறீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் கம்மின்னு கேட்டா அவங்க கிட்ட இல்ல, நாங்க வக்ஃபுங்கிற ஒரு வேர்டை மட்டும் தான் கிளைம் சொல்லுவோம், அது எங்களுடையது அப்படிங்கிறது. இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, தாஜ்மஹாலே வக்ஃபுன்னு சொல்லிட்டாங்களாங்க, வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். நான் சொல்லலைங்க, இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அதே மாதிரி நிறைய கவர்மெண்டோட பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. அதாவது வக்ஃபோர்டுல இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து உங்களுடைய சொத்துக்களை நீங்க வச்சுக்கிற வரைக்கும் அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப யாரோ ஒருத்தங்க தானமா எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க கிளைம் பண்ணா ஓகே. ஊர்ல இருக்க எல்லாருடைய சொத்தையும் வந்துட்டு உங்களுடைய சொத்து இல்லை வக்ஃப் சொந்தமான சொத்துன்னு சொன்னா இது எப்படி இருக்கு? இது அநியாயத்தின் உச்சமா இல்லையா? சொல்லுங்க. இத வந்து கேட்டவுடனே உடனே கொந்தளிக்க வேண்டியது, எங்களுக்கு மைனாரிட்டி இஷ்யூ, எங்களுக்கு வந்து இப்ப எல்லாம் நீங்க வந்து எப்படி எங்களுக்கு தீம் விளைக்கிறீர்கள் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்துட்டு இதுல என்னன்னா இப்ப ஒர்க் செட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கொண்டு வந்ததுல என்னன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமே வந்து ஒர்க் சொத்துக்கள் நீங்க சொல்றீங்கன்னா எல்லாமே ப்ராப்பரா ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் இந்த சட்டத்தின் படி. சரியா? அப்புறம் அந்த ட்ரிபுனல் இருப்பாங்க இல்லையா, இது வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் சொத்து ஏதாச்சும் வந்து டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே வந்துட்டு கோர்ட்டுக்கு போக முடியாம இருந்தது. ஆனா இனிமே வந்துட்டு அந்த ட்ரிபுனல்ஸ் அவங்க எல்லாரும் இல்லாம நேரா கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போயிட்டு எந்த டிஸ்பியூட்ஸா இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த வக்ஃபோர்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ல வந்து 2 பெண்கள் வந்து இருக்கணும், முஸ்லீம் பெண்கள் இருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து 5 வருஷம் முஸ்லீம்ஸா வந்துட்டு ஒருத்தங்க இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஹிந்துஸ் வந்துட்டு அந்த அமைப்புல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல வந்து நிறைய பேருக்கு கடுப்பானது என்னன்னா, நீங்க எப்படி வந்து ஹிந்துஸ வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கறதான் கேள்வி இல்ல. ஏன்னா வந்து நாங்க வந்து சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச்ல வந்துட்டு ஹிந்துஸ வந்துட்டு வைக்கிறீங்களா? அதே மாதிரி வந்து அறநிலையத்துறையில வந்து நீங்க வந்து முஸ்லிம்ஸை வந்து அலோவ் பண்ணுவீங்களா? ஆனா எங்களுடைய சொத்துக்களை மட்டும் நிர்ணயிக்கிறதுக்கு எதுக்கு வந்து ஹிந்துஸை வந்துட்டு அலோவ் பண்றீங்க? அதுல அந்த அமைப்புல ஏன் ஹிந்துஸை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. இதுல ஒரு விஷயம் எல்லாருமே இது நான் வந்து நிறைய நியூஸ்ல எல்லாம் வந்து பார்த்தேன், நிறைய அரசியல் தலைவர்களே இதுல வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து இப்படிதான் சொல்லியிருக்காங்க. கோவில்ல எல்லாம் நீங்க எப்படி முஸ்லிம்ஸ் அலோவ் பண்ணுவீங்களா? இதுல என்னன்னா, இப்ப இந்திய துறையில இருக்கவங்களும் கோவில்ல உள்ளவங்களும் போயிட்டு ஒருத்தங்க வாழ்ற வீட்டை வந்துட்டு இது எங்களுடைய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம், அதனால நீங்க வந்து எங்களுக்கு தரணும். ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பில்டிங்க போயிட்டு அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம், அதனால எங்களுக்கு நீங்க கப்பம் கட்டணும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொல்றது கிடையாது. உன்ன மாதிரி நியூஸ் எல்லாம் நானும் பார்த்தது கிடையாது. சரியா? நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து கிறிஸ்டின்ஸ் அவங்க எவ்வளவு பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க, சேரிட்டி வச்சு நடத்துறாங்க, நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து நடத்துறாங்க. அப்ப அதுல ஏன் இந்த பிரச்சனைகள் இல்ல? அவங்க ஈவன் வந்து நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா? அப்ப அவங்க கிட்ட எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் இருக்கு. நீங்க இப்ப போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு ஆடிட்டிங் பண்ணீங்கன்னா அது எல்லாமே அவங்க பக்காவா எல்லா விஷயங்களுக்கும் வந்து டாக்குமெண்ட் கரெக்டா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. ஏன்னா அவங்க அவங்களுடைய சொத்தை அவங்களுக்கு வந்து தானமா கொடுத்ததை கரெக்டா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப வக்ஃபுக்குள்ள சொத்துக்களையும் நீங்க வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? ஊர்ல இருக்க எல்லாருக்கும் உங்களோட சொத்துன்னா கூடிய சீக்கிரத்துல வந்து இந்தியாவே உங்களோட சொத்துன்னு சொல்லிடுவீங்க. இதை கேட்டோம்னா எல்லாருக்கும் வந்துட்டு இப்ப தப்பு தப்பா சொல்ல வேண்டியது. இப்ப நிறைய பேர் வந்துட்டு எதுக்காக வந்து ஹிந்துஸ வந்து அலோவ் பண்ணீங்க, அந்த அமைப்புல வந்துட்டு வக்ஃபோர்டுல வந்து எதுக்கு வந்து அவங்கள ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே மதத்தை சார்ந்தவரோட அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது இல்லையா? இப்ப ஒரு மதத்தை சார்ந்தவர் இன்னொரு மதத்தை சார்ந்தவருடைய பொருளையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறப்ப அப்ப அங்க வந்து டிஸ்பியூட்ஸ் வரதானே செய்யும். இப்ப ஒரு அப்போனண்டா இருக்காங்க, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையை சொல்ல போறோம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியவங்க ஒரே மதத்துல இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப ஹிந்துவோடைய சொத்துக்களை தானே நீங்க வந்து குறி வைக்கிறீங்க. ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், பக்துன்னு சொல்லி எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க முஸ்லீமோடைய சொத்துக்கள் அவர்களுடைய சொத்துக்களை மட்டும் எடுத்துக்கல, ஹிந்துவோடைய சொத்துக்களையும் தானே டிஸ்பியூட்ஸ் வைக்கிறீங்க. அப்ப அவங்க இருக்கதானே வேணும், நியாயம்னு பார்த்தா அப்படிதானே வரும். இதுல எங்க இருந்து வந்துட்டு நீங்க முஸ்லீம்ஸோட சொத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முஸ்லீம்ஸே வச்சுக்கலாம். ஹிந்துஸ் தானே ஹிந்துஸோட கிறிஸ்டின்ஸோட எல்லாம் தானே எடுத்துக்கிறீங்க. அப்ப எல்லாரும் தான் அதுல அங்கமா இருப்பாங்க. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வந்துட்டு நீங்க வந்து ஹிந்து கோவில்கள்ல எல்லாம் முஸ்லிம்ஸ் அலோவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வக்ஃப்ங்கிறது சொத்துக்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான்.
அறநிலையத்துறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வந்து கோவில், ஆன்மீகம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், கோவிலுக்கு சொந்தமான எல்லா விஷயங்களையும் வந்துட்டு கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களா இருக்கட்டும், கோவிலுக்கு சொந்தமான எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுதான் அறநிலையத்துறையுடைய விஷயம். மசூதியில உள்ள ஒரு விஷயத்த வந்துட்டு கோயில் அதுல வந்து ஹிந்துக்கள் இருக்கு. இப்ப மசூதி இருக்கு, மசூதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து எந்த ஹிந்துஸும் வந்துட்டு அங்க போயிட்டு மெம்பரா இல்ல, சரிங்களா? அதே மாதிரிதான் கோவில்கள்ல வந்துட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா, வசங்கள் சொத்துக்களை பாதுகாக்க அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்படி இருக்கப்ப அதுல வந்து யாரு வேணாலும் மெம்பரா இருக்கலாம். முஸ்லிம் சொத்துக்களை அமைக்கப்பட்டவங்க முஸ்லிம் சொத்துக்களுக்கு பதிலாக இந்துக்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் வந்து உரிமை கோரும் பொழுது அப்ப இந்துக்களும் இருக்கலாம், கிறிஸ்டின்ஸும் இருக்கலாம், முஸ்லிம்ஸும் அந்த அமைப்புல வந்து மெம்பரா இருக்கலாம். இதுக்கு எங்க வந்து கோவில் வந்தது? கோவில்ல நீங்க முஸ்லிம்ஸ போவீங்களா அப்படிலாம் கேக்குறீங்க. இப்ப மாசு 10 மசூதிக்கு ஒரு அமைப்புல வந்து நீங்க ஹிந்துஸ போட்டாதான் தப்பு. நீங்க வந்து கம்பேர் பண்றது கூட அப்படிதான் பண்ணணும். அப்ப வந்து கோவில்ல போடுங்களான்னு கேட்கிறோம். இது சொத்துக்களை நிர்ணயிக்கிற ஒரு அமைப்பு. அதுல போய் எங்கெங்க கோவில் வந்தது, மசூதி வந்தது? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்குமே ரிலேட்டடே கிடையாது. ஒரு விஷயம் பேசுறதா ரெலவெண்டா பேசுவது செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய. இதுல வேற வன்முறை வேற நிறைய ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், நிறைய பேர் வந்துட்டு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டாங்க. இத வந்துட்டு வக்குல உள்ள எல்லா சொத்துக்களையும் வாங்கி கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காகதான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அமல்படுத்தி நமக்கு எங்ககிட்ட இருந்து சொத்துக்களை எடுத்துக்கிட்டு அவங்க நல்லா இது பண்ணி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல. இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்ததுனால எத்தனை முஸ்லிம்ஸே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்கன்னா ஒரு 200-300 முஸ்லிம் குடும்பங்கள் மட்டும்தான் இந்த போர்டு மூலமாக சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அது மூலமா நிறைய சொத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள வந்து இது பண்ணிக்கிட்டு ஏழ்மையான உள்ள முஸ்லிம்களுக்கு எதுவுமே கொடுக்காம ஈவன் வந்துட்டு நிறைய அந்த வக்சத்துங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ்க்காக கொடுக்கணும். முஸ்லிம் இருக்கக்கூடிய தாழ்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து மேம்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மாதிரி அந்த ஒரு விஷயமே அவங்க செஞ்சதே கிடையாது அந்த வக்ஃபோர்ட்ல உள்ளவங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈவன் அந்த முஸ்லிம்ஸே வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி. அப்படி இருக்கிறப்ப நிறைய கிறிஸ்டின்ஸ் கேரளால இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியானிட்டி பீப்புள் வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு 50 பேர்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க எல்லாருமே வந்து இதை வரவேற்கிறோம். ஏன்னா வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எங்களுடைய சொத்துன்னு சொல்லிட்டு ஒர்க் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதை கிளைம் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கிருக்குங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்லயுமே வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியால எல்லா இடங்களையுமே அவங்க வந்து ஆக்குபை பண்ணி எங்களுக்கு சொல்லி எல்லா மக்களையும் மன உளைச்சல் ஆளாக்கியிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு சட்டம் போட்டுட்டு வந்து அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது ரொம்ப ரத்த கண்ணீரா வடிக்கிறாங்க. ஏன் வடிக்கிறீங்கன்னே தெரியல. இதுல என்ன இப்ப என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய பாயிண்டா என்ன போச்சுன்னா, இப்ப வந்து நாங்க ஒரு வெப்சைட் மாதிரி உருவாக்கி அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ண வக்சத்துக்கள் எல்லாம் நாங்க வந்து பட்டியலிட போறோம். எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்ப உங்களுடைய சொத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா வந்துடும் இல்லையா? உங்களுடைய சொத்தை எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இட்ஸ் நாட் பாசிபிள் இல்ல. அததான் இப்ப நிறைய பேருக்கு பஞ்சாயத்து ஆகி போச்சு. ப்ராப்பரா உங்ககிட்ட எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இதுல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ப்ராப்பரா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு இப்ப அதை வச்சு நிறைய சாதிச்சிருப்பீங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த சொத்தெல்லாம் உங்களோட இப்ப திடீர்னு வந்து அதெல்லாம் உங்களோட இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் நீங்க ஒருத்தவங்களுடைய சொத்துக்களை வந்து அவகரிக்கிறப்ப எப்படி இருந்திருக்கும்? அதற்கு உரிமையானவர்களிடம் இருந்து நீங்க அபகரிக்கிறப்ப எப்படி இருக்கலாம்? மதத்தின் பெயராலும் சரி, கடவுளின் பெயராலும் சரி, இப்பெல்லாம் அடுத்தவங்களுடைய சொத்துக்களை வந்து அபகரிக்கிறது பெரிய பாவம். அதை திருத்தினது இப்ப உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சு இல்லையா? எந்த விஷயம் பண்ணாலுமே 40 பேர் வந்து அது எகேன்ஸ்டா தான் சொல்லுவாங்க, 60 பேர் வந்து நல்ல விஷயமா தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி நல்லது செய்யறாங்களான்னு தான் பாக்கணும், சரியா? அதுக்காக வந்து இப்ப நான் வந்து இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து நியாயமான நேர்மையான ஒரு விஷயம் தான் இல்லையா? அதுக்காக வந்துட்டு சொல்றேன். அதனால நீங்க எல்லாரும் இந்த வக்ஃப் எகேன்ஸ்டா வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? சட்டத்துக்கு எகேன்ஸ்டா இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கே ஒரு வேலை வகுப்புல வந்துட்டு இருக்கவங்க எல்லாம் அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், பிரமுகர்களா இருக்கட்டும், சினிமாக்காரர்களா இருக்கட்டும், டிக்கெட்காரங்களோட இடத்துல எப்ப அது எங்களுடைய இடம் வகுப்பு சொந்தமானது சொன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு சொல்றதுனால நீங்க எல்லாம் ஜாலியா வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு போராட்டத்தை வன்முறையாக்கிறீங்க. உங்க சொத்துக்கள் எல்லாம் சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால எந்த ஒரு சட்டத்திற்கும் வந்துட்டு
நல்ல சட்டமா இருந்தா அதை தயவு செஞ்சு வரவேறுங்க. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கா பாருங்க. நன்மை பயக்கிற மாதிரி இருந்தா அதுல ஒரு அரசியலை தூண்டி விட்டு அதுல வந்து அரசியல் லாபம் பார்க்காதீங்க. தேங்க்யூ.